ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தென்மேற்கு பருவமழை வரும் 19ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பொதுவாக பூமியில் வளிமண்டல மாற்றம் காரணமாக பசிபிக் பெருங்கடலில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை எல் நினோ மற்றும் லா நினோ போன்ற பருவ மாற்றங்கள் ஏற்படுகிறது. இவ்வளவு நாட்களாக ஆசிய பகுதியிலிருந்து காற்று பசிபிக் பெருங்கடலை நோக்கி சென்ற நிலையில் தற்போது அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து குளிர்காற்று ஆசிய கண்டத்தை நோக்கி பசிபிக் பெருங்கடல் வழியாக வரத் தொடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது. லா நினோ தொடங்குவதற்கு ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரம் வரை ஆகலாம் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் எல் நினோ நிறைவு பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் இந்தியாவில் மே 19ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையாக தொடங்க ஜூன் முதல் வாரம் வரை ஆகும் நிலையில் அந்தமானில் முன்கூட்டியே தொடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது. லானினா ஆண்டுகள்ல தென்மேற்கு பருவமழை இயல்பு அல்லது இயல்புக்கு அதிகமாக இருந்திருக்கு. இந்த ஆண்டு இன்னும் லானினா வரல. தற்போதைய நிலையில பாத்தீங்கன்னா எல்னினோ முடிஞ்சு அந்த கடற்புற வெப்பம் இயல்பிற்கு சற்று அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 0 டிகிரி அளவுக்கு இருக்கு. அது இன்னும் 0.5 டிகிரி இயல்பை விட கம்மியா போனோம். அதுக்கப்புறம் தான் லானினா. அதுவும் தொடர்ந்து 5 மாசம் வந்துச்சுன்னா தான் லானினா ஆகும். ஸோ நம்ம இப்போ இதை ஜூலை ஆகஸ்டுக்கு மேலதான் லானினா வரக்கூடிய சூழல் ஏதுவா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பிற்கு அதிகமாக இருக்கும் தான் இந்திய வானிலை துறையும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பகுதி, அதாவது தென்மேற்கு பருவமழையின் இரண்டாவது பகுதி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழையின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவு சராசரியை விட அதிகமாக 106% பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஆண்டு மழைப்பொழிவில் 70% வழங்குவது தென்மேற்கு பருவமழை என்பதால் இந்த ஆண்டு நாடு முழுவதும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை செப்டம்பர் பிற்பகுதிக்கு பிறகு ஏற்படும் வானிலை மாற்றங்களை பொறுத்து மழைப்பொழிவில் மாற்றம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் பாலவெற்றுவேல், நவநீத கிருஷ்ணன். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.